ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங்ஸில் இருக்க டவுட்ஸை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்க டவுட்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்கன்னா, 5 சவரனில் நம்ம ஹாரம் அடகு வச்சோம் அப்படின்னா நம்ம எத்தனை பவுனில் கோல்டு எடுக்கலாம் அப்படின்றத டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் செப்பரேட்டடாகவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் சீட்டு போட்டால் கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிடையாது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டடாகவே ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 பவுன் நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் எவ்வளோ வரும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவை நான் செப்பரேட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 பவுன் நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டோன்னா நம்ம எந்த மாதிரி கோல்டு சிட்டு போட்டால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா சிட்டு போட்டிடுங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் நமக்கு பெனிஃபிட்டும் கூட. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க இருக்கவங்க அவங்க குழந்தையாக இருக்கிறப்பலேருந்தே நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அவங்க ஃப்யூச்சருக்குள்ளே நம்ம நிறையவே சேவ் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண் குழந்தைங்க இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு அடகு வச்சு நம்ம கோல்டு எடுக்கிறது நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடகு வச்சு எடுக்கிறோம். அடகு வைக்கிற நகைக்கு பார்த்திங்கன்னா வட்டி கட்டணும் இல்லைங்களா? அதனால் நம்ம அடகு வச்சு வட்டி கட்டி நமக்கு எப்படி இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நானுமே பார்த்தீங்கன்னா கோல்டு அடகு வச்சு தான் சீட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன சீட்டு அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கோல்டு அடகு வச்சு கோல்டு எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படிலாம் சீட்டு போட்டிருக்கேன், என்னுடைய சீட்டு நான் எத்தனை சீட்டு போட்டிருக்கேன், கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சீட்டு எத்தனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 சவரன் நான் தங்க நகை வச்சுருக்கேன். அந்த தங்க நகையை பேங்க்கில் அடகு வச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த அமௌண்ட்டில் நம்ம எத்தனை பவுன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நகையை அடகு வச்சு நீங்கள் நகையை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகையை மீட்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கணும். அந்த சோர்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் நகையை அடகு வைங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நகையை அடகு வச்சு நகையை எடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களால் அந்த நகையை திருப்பி மீட்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நகையை அடகு வச்சு கோல்டு எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நான் பேங்க்குன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் நமக்கு பைசா வட்டிக்கு நம்மளுக்கு நகையை அடகுக்கே எடுத்துக்குவாங்க. வெளிய மார்வாடி கடைகளில் நம்ம வைக்கிறப்ப நமக்கு வட்டி அதிக பணம் கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா நம்ம நகைக்கும் சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக போடுவாங்க. அது நமக்கு லாபகரமாக இருக்காது. நீங்கள் நகையை அடகு வச்சு நகையை எடுக்க போகிறீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் பேங்க்கு தான். பேங்க் சூஸ் பண்ணி நீங்கள் நகையை எடுங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடகு வச்ச நகைகளை திருப்புறதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நம்ம அடகு வச்ச நகையை மீட்க முடியல, நம்ம கையில் பணம் இல்லை, வட்டியும் கட்ட முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகையை அடகு வச்சு நகையை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம நகையை சப்போஸ் மீட்க முடியலன்ற பட்சத்தில் அது மூழ்கி போகும். அப்படி மூழ்கி போனால் நம்ம அந்த நகையை அடகு வச்சு நம்ம எடுக்கிற நகை மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். நம்ம அடகு வச்ச நகை வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி போயிடுமே, இது எப்படி நமக்கு வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸு பேங்க்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நகையை திருப்பத்துக்கான ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு வருமானம் இருக்குது, இல்லை என்னுடைய கணவர் கொடுக்குற பணத்தில் நான் மிச்சப்படுத்தி நகையை மீட்டுக்குவேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நகையை அடகு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸையும் உங்களுடைய சஜஷனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸை வந்து கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது சிஸ். எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு இயரில் வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஹை ஆகிட்டே இருக்குது. கோல்டு எடுக்கலாமா இல்லை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவை நான் செப்பரேட்டடாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ புக்கிங் அப்படின்றது வந்து ஒரு புது வேர்டாக உங்களுக்கு தெரியலாம். அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ப்ரீ புக்கிங் ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் ப்ரீ புக்கிங் பண்ணால் எப்படிலாம் நம்ம கோல்டு எடுக்க முடியும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து எந்தெந்த ஷோரூமில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரெகுலராக இங்கே தான் எடுக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷோரூமில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து காயின் எடுத்துப்பாங்களா சிஸ்டர், காயின் வச்சு நம்ம வந்து பணம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பேங்க்கில் காயின் வந்து எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் வேணால் வெளியே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காயின் வந்து சேல் வேணால் பண்ணிக்கலாமே தவிர அடகுக்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து ஒரே காக்கா சவுண்டாக இருக்குது சிஸ்டர், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பிரதர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து கோல்டு சிட்டு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தராச்சும் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் யாரெல்லாம் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க புதுசாக அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை டேட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. மே 10 வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை சிஸ்டர். 2 பவுன் ஹாரம் வந்து அடகு வச்சு நாம் வந்து எத்தனை பவுன் ஜுவல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து அடகு வச்சு ஜுவல் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. இவ்வளோ கோல்டு ரேட் வந்து ஹையாக இருக்கிற டைமில் நம்ம கோல்டு அடகு வச்சு கோல்டு எடுக்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ மட்டும் இல்லை, கோல்டு ரேட் வந்து லைஃப்பில் வந்து எப்போவுமே ஹை பீக்கில் போயிட்டே தான் இருக்கும். கோல்டு வந்து ரிட்டன் பேக்கில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரித்திரமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி குறைஞ்சாலும் ஒரு 100-200 முன்ன பின்ன அதாவது மாறிட்டே இருக்குமே, ஷஃபிள் ஆகிட்டே இருக்குமே தவிர
4000 5000 குறைஞ்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியா தான். பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க நகையாக சேர்த்துக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வாங்க போகிறேன் கோல்டு அப்படின்றவங்க காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட்டே தவிர நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரிலாம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோலாம் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உங்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து புவர் ஃபேமிலி தான். நம்மளுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக சேர்த்து வச்சு தான் ஆகணும். முக்கியமாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க அவங்களுக்காக நம்ம சேர்த்து வச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாதுன்ற பட்சத்தில் நம்ம எப்படியாச்சும் சேவ் பண்ண தான் ஆரம்பிக்கணும். 2-3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பணக்காரங்களாம் இங்கே யாருமே கிடையாது. நம்மளுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, லைவ் வரன்னு சொன்னீங்களே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம லைவில் மீட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து என்னால் இப்போ லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம கூடிய சீக்கிரம் நான் வந்து லைவுக்காக நான் சொல்கிறேன். இது என்னுடைய வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கோல்டு சிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸையுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.